சார் இதெல்லாம் ரொம்ப அக்கறமா இருக்கு சார். அது எப்படி சார் எங்க கடையில மட்டும் தப்பான பொருள் விக்கிறோம்னு சொல்றீங்க? இந்த நாயதான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். சொல்றது என் வேலை இல்ல. நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்க. எப்படிதான் மக்களாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு. என்ன மேல கை வைக்கிற? அரசாங்க ஊழியரை வேலை செய்ய விடாம தடுத்தன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. சின்னதா ஒரு பூ கடை கரும்பு ஜூஸ்னா அன்றாட பொழப்புக்காக நடத்திட்டு இருக்கோம் சார். உங்க அதிகாரத்தை ஏன் சார் எப்ப பார்த்தாலும் எங்க கிட்டே காட்டுறீங்க? நன்றியோட இருக்கு மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் எத்தனை வருஷமா நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது கேட்டு போன பொருளை கொடுத்துருக்கடா. அத கேட்காம எனக்கு என்னன்னு கேசியா நடந்து போறியடா. நில்லு கேட்டுட்டு போ. ஐயோ சொல்லுங்களேன். எடுத்துட்டு போக வேணாம்னு சொல்லுங்க. ஐயோ முடியாது சார். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் வாங்கயா. எடுத்துட்டு போறாங்களே. அம்மா ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க டார்ச்சர் பண்ண கூடாது சார். ஒரு கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. பதட்டமா இருக்கு. என்னாச்சு? அம்மாவுடைய பூக்கடையும் கரும்பு ஜூஸ் மிஷினையும் கார்ப்பரேஷன் காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏங்க அவன் நல்லா பேசுறான். அவர்தான் இரலவென்ட்டாவே பேசுவான். எதுவுமே சம்பந்தம் இல்லாம பேசுவான். கல்யாண வீட்ல பத்தி இலவ பத்தி பேசுவான். நாங்க ஏதோ அழுகி போன பழம், கெட்டு போன தேங்காய், வாடி போன பூ விக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி கிரிவலம் போயிருக்கியே. இல்ல சோறு தானே திங்கிற? இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. சரி நீ டென்ஷன் ஆகாத. நான் என்னன்னு விசாரிச்சு பாக்குறேன். அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. பிராங்கர பையங்க அவன். அவனை பார்த்தாலே தெரியலையா?